நாங்கள் குற்றாலத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். பக்கத்தில் தான் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் இருந்தது. உடனே நாங்கள் கார் எடுத்துகிட்டு 2 மணிக்கு போனோம். தண்ணி கம்மியாக தான் விழுவுன்னு சொன்னாங்க. நாங்கள் சும்மா போய் பார்த்தோம். கார் போகிறப்போ நல்லா தூரெல்லாம் விழுந்தது. இந்த அருவிக்கு ஏன் மெயின் ஃபால்ஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னு நான் கேட்டேன். அப்போ தான் எங்கள் பெரியப்பா சொன்னாங்க, குற்றாலத்தில் இயற்கையாகவே அதிகமாக அருவி இருக்குன்னு. ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம், தேனருவி, இப்படி நிறைய இருக்குது. அதில் முக்கியமான அருவி இது ஒன்று. இங்கே அதிகமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பாங்களாம். அதனால தான் இதை மெயின் அருவின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் பெரியப்பா சொன்னாங்க. தண்ணி விடாததுனால கூட்டமே இல்லை. அப்படி காரை விட்டு இறங்கினோடனே நல்ல சாரல். நைட் அந்த இடமே நல்லா இருந்தது. சீசன் கம்மியாக இருந்தாலுமே அங்கே நல்லா குளிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் அப்படியே குற்றாலத்துக்கு போனோம். அங்கே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அப்போ தான் எங்கள் பெரியப்பாட்ட மெயின் அருவி எப்படி உருவாச்சுன்னு கேட்டேன். அருவி மனிதர்களால் உருவாக்கப்படலையா. மேற்கு தொடர்ச்சி மலையில் பல லட்சம் ஆண்டுகளாக இயற்கையாகவே தண்ணி அரிப்புனால, மழை பெஞ்சதுனால தண்ணி அரிப்பு ரொம்ப நாளாக இருந்ததுனால இந்த அருவி உருவாக்கப்பட்டது. சீசனில் எப்படி தண்ணி விழும் ஒரு சில ஃபோட்டோ வைக்க நீங்கள் பாருங்கள்.